வணக்கம் தமிழ் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா சிட்டிசன் படம் 21 வருஷம் ஆகுது. ஸோ அதை பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். சிட்டிசன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார், மீனா, நக்மா, அப்புறம் நிழல் ரவி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வசுந்தரதாஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில பேர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் கரியரில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அண்ட் மைல்ஸ்டோன் சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து வாலி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருப்பார். அதில் டூயல் ரோல் பண்ணியிருப்பார். பட் ஆனால் அந்த சிட்டிசனில் மட்டும் பார்த்திங்கன்னா 9 கெட்டப்ஸ் வந்து இந்த படத்தில் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமாக வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட்டப்ஸ் போட்டு நடிச்ச படம் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஹீரோயின் வசுந்தரதாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அவங்கள கன்சிடர் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து பாலிவுட் ஆக்டர் சமீரா ரெட்டி தான் வந்து இந்த படத்துக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க. பட் அவங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க நடிக்க முடியல. அதுக்கு பதிலாக தான் வசுந்தரதாஸ் நடித்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் 2 சாங் அவங்க பாடிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா ஐ லைக் யூ அப்படிங்கிற சாங்கும் பூக்காரங்க சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசுந்தரதாஸே பாடிருக்காங்க. அதே மாதிரி சிட்டிசன் படம் வந்து பார்த்திங்கன்னா 100 days 100 நாள் இந்த படம் ஓடி இருக்குது. 8 கோடி வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படமும் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது கேட்டிங்கன்னா இதிகாசமம் அப்படின்ற பேரில் வந்து அஜித் சார் தான் படத்தை ஹீரோவாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு கேஸ்ட் இஷ்யூ சப்ஜெக்ட்னு கேள்விப்பட்டேன். இந்த படத்தோட டேரக்டர் சரவண சுப்பையா பார்த்திங்கன்னா சிட்டிசன் படத்துக்கு அப்புறம் 2 படம் பண்ணார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி, இன்னொன்று பார்த்திங்கன்னா மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர் சரவண சுப்பையா வந்து சின்ன ரோலில் நடிக்க ஆரம்பிச்சார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராவணன், அப்புறம் கோலீஸ்வரா 2, வேலைக்காரன், ஸோ இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த அத்திப்பட்டி அப்படிங்கிற அந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா புலிக்கட்டு அப்படின்ற இடத்துல தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இருக்குது இந்த இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிக்கு அப்பாற்பட்டு தான் சென்னை தாண்டி தான் அந்த இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டில் தான் போவாங்களாம் டீமு. ஸோ அங்கே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 hours ஆகிடுமா. பழைய மேப் இருக்கா? இதுலேயும் பாருங்கள், வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அரசப்பட்டி, அத்திப்பட்டி. இது தவிர்த்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு சாங் வந்து ஆஸ்திரேலியா ஷூட் பண்ணியிருப்பாங்க. சிட்டிசனில் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 சாங்ஸ் இருக்குது. அந்த 6 சாங்ஸும் பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் வந்து நம்ம வைரமுத்தா எழுதியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு தேவாதா மியூசிக் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ஐ லைக் யூ அப்படிங்கிற சாங் வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா ஏ ஃபீல் லோன்லி அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் சிங்கர் ஆல்பத்திலேருந்து தான் அந்த சாங் வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த பூக்கார சாங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் மகாதேவனும் வசுந்தரதாஸும் படிப்பாங்க. அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஏ சான்ஸ் ஆன் மீ அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தில் தான் இன்ஸ்பயர் ஆகி மியூசிக் பண்ணியிருப்பார் தேவா. அதே மாதிரி இந்த படத்தை வந்து அஜித் சார் கூட பாண்டியன் ஆக்ட் பண்ணியிருப்பார். பாண்டியனுக்கு பதிலாக முதல்ல யார் நடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஜெமினி கணேசன் தான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறக்காமல் நான் சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.